நம்ம இப்ப எது பார்க்குறோம் அப்டின்னா, டெட்ல உள்ள ஓல்டு கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். சரிங்களா? டெட்ல உள்ள ஓல்டு கொஸ்டின் பார்க்குறோம். இதுல மோஸ்ட்லி எதுவா எப்படி தான் இருக்கும் அப்டின்னா, எல்லாமே எல்லாமே எப்படி தான் இருக்குது அப்டின்னா, ஆ மேக்ஸிமம் கிராமரு, அதுக்கப்புறம் எ போயம்ல உள்ள பொயடிக் டிவைசஸ் அந்த மாரி தான் இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் வேர்ட் பவர் இருக்கும். நல்லா கவனிச்சுக்கோங்க. வேர்ட் பவர் இருக்கும். அதே மாரி என்ன கிராமர் இருக்கும். அது மாரி பொயடிக் டிவைசஸ் தான் மோஸ்ட்லி இருக்கும். சரிங்களா? பொயடிக் டிவைசஸ் 1, 2 இருக்கும். மோஸ்ட்லி கிராமரு, வேர்ட் பவர் தான் நெறையா இருக்கும். ஒரு 30 மார்க்ல 27 மார்க்கு, 28 மார்க்கு கிட்ட என்னன்னா, வேர்ட் பவரும், வெக்காபுலரியும், கிராமரும் தான் கவர் ஆயிருக்கு. சரிங்களா? இப்போ நம்ம இது ஒரு நெறைய மாடல்ஸ் பார்க்கச்சல நம்மளுக்கே தெரிஞ்சிரும். எந்த லெவல்ல கிராமரும், வேர்ட் பவரும் கேட்டிருக்காங்க. அதோட சேர்த்து பொயடிக் டிவைசஸும் சேர்த்து கொஞ்சம் தெரிஞ்சு போயத்த பத்தியும், பொயடிக் டிவைசஸ பத்தியும் பார்த்திருந்தோம் அப்படின்னா, கொஞ்சம் நல்லா டெப்த்தா தெரிஞ்சிருந்தோம் அப்படின்னா, ஃபுல் மார்க் எடுத்துறலாம். இதுல 30 மார்க் எடுக்கிறது கொஞ்சம் ஈஸி தான். அ 1, 2 கொஸ்டின் டஃப்பா கேட்பாங்க. அத கொஞ்சம் இன்னும் மெனக்கெட்டு படிச்சோம்னா, அதுவும் அந்த மார்க்கும் எடுத்துறலாம். சரி. பிக் அவுட் ஃப்ரம் த ஃபாலோயிங் சென்டென்சஸ் த எக்ஸாக்ட் ஆப்போசிட் ஆஃப் த ஸ்ட்ரீட் வாஸ் கிரவுடட். சரிங்களா? இந்த சென்டென்ஸுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கிற சென்டென்ஸ் என்னது அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? கிரவுடட்னா கிரவுடா இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? கூட்டமா இருக்கு, பிஸியா இருக்கு அப்படின்னு அர்த்தம். சரியா? த ஸ்ட்ரீட் வாஸ் கிரவுடட். அதே மாரி அதுக்கு ஆப்போசிட் என்னது அப்படின்னா, அதுக்கு ஆப்போசிட் என்னதுன்னா, த ஸ்ட்ரீட் வாஸ் டெசர்டட். டெசர்ட் அப்படிங்கிறதுக்கு என்னன்னா நெறைய மீனிங் இருக்குது. சரிங்களா? ஒண்ணு வந்து என்னது அப்படின்னா, பாலைவனம் அத காமிக்கும். சரிங்களா? பாலைவனம் அத காமிக்கும். அதே மாரி இன்னொன்னு என்னது அப்படின்னா, டெசர்ட் அப்படிங்கிறது இனிப்பு பண்டத்த வந்துயும் அதையும் டெசர்ட் அப்படிம்பாங்க. வெறுப்புல வந்து டெசர்டட் அப்படிங்கிறதுனா விட்டுட்டு போறது. ஏதாட்டு ஒரு இப்போ முன்னாடி வந்து என்னதுன்னா, டெசர்டட்னா ஒரு ஆபத்தான நேர நேரத்துல வந்து ஒருத்தர் விட்டுட்டு போறது, அந்த மாரி மீனிங் வரும். யாருமே இல்லாம இருக்கிறத வந்து டெசர்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதுக்கு கிரவுடடுக்கு ஆப்போசிட் மீனிங் வந்து டெசர்டட்ங்கிறது தான். அடுத்து பிக் அவுட் த கரெக்ட் சென்டென்ஸ். சரிங்களா? பிக் அவுட் த இதுல எது வந்து கரெக்ட்டான இந்த ஹெர்டு மந்தை. சரியா? இது மந்தைங்கிற அர்த்தம் வரும். ஹெர்ட் அப்படிங்கிறது கேட்கறது. ஹெச்ஏஆர்டி. சரியா? இது 2க்கும் உண்டான டிஃபரன்ஸ் தெரிஞ்சுச்சுன்னா, இந்த சென்டென்ஸ வந்து நம்ம ஈஸியா பிக் பண்ணி எழுதிக்கலாம். ஈஸியா பிக் பண்ணி நம்ம எழுதிக்கிடலாம். சரியா? அதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இங்க இந்த இந்த 4 இதுல வந்து என்னதுன்னா, ஆப்ஷன் வந்து சிங்கிறது தான் ஆப்ஷன் கரெக்ட்டா இருக்கும். பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும். ஐ ஹெர்ட் த நாய்ஸ் ஆஃப் த ஃபாஸ்ட் அப்ரோச்சிங் ஹெர்ட். அவன் வந்து என்னன்னா, ஐ ஹெர்ட் த நாய்ஸ் ஆஃப் த சத்தத்த கேட்கறான். ஹெர்டுங்கிறது கேட்கிறது. நாய்ஸ் ஆஃப் த ஃபாஸ்ட் அப்ரோச்சிங். மந்த வந்து மந்தைகள் வந்து ஆட்டு மந்தையா இருக்கலாம், ஏதாட்டு ஒண்ணு. அது நெருங்குற சத்தத்த வந்து அவன் கேட்கறான். சரிங்களா? அதனால இது மட்டும் தான் ஆப்ஷன் சி தான் கரெக்ட்டு. மத்தத கம்பேர் பண்ணச்சுல. சரிங்களா? மத்ததெல்லாம் ஹெர்ட் த நாய்ஸ் அப்படின்னு போட்டிருக்கும். இதுதான் கேட்கிறது. இந்த ஹெர்ட் வந்து மந்தை. மந்தையினோட வர்றத வந்து அவன் அதோட சத்தத்த அவனால கேட்க முடியுது. ஐ ஹெர்ட் த நாய்ஸ் ஆஃப் த ஃபாஸ்ட் அப்ரோச்சிங் ஹெர்ட். சரியா? அடுத்து ஏதாட்டு ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் இப்படி ஏதாட்டு ஜெனரலா குடுக்குற மாரி குடுத்துடுறாங்க. ஜ ஜிகே மாரி ஏதாட்டு ஒண்ணு குடுத்துடுறாங்க. இசட்எஸ்ஐ அப்படின்னா, சுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. இதோட ஃபுல் ஃபார்ம் வந்து சுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. ஏதாட்டு ஒரு கொஸ்டின் வந்து இந்த மாரி ஏதாட்டு ஒண்ணு கேட்டு விட்டுருந்தாங்க. எப்பவுமே கேட்கறாங்க. சரிங்களா? அதனால இது ஒண்ணு வந்து கொஞ்சம் அப்ரிவியேஷன் ஏதோ படிச்சுட்டு, இந்த இம்பார்ட்டன்டான ஒரு இது ஆர்கனைசேஷன் இந்த மாரியான விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா, இந்த 1 மார்க்கையும் நம்ம எடுக்க முடியும். சரிங்களா? அடுத்து கேனர். எ பெர்சன் ஹூ பிரிசர்வ்ஸ் திங்ஸ் இன் கண்டெய்னர்ஸ் ஃபார் சேல். இப்ப நெல்லிக்காய் இந்த மாரி இதெல்லாம் உப்பு தண்ணிய வச்சு, ஊற வச்சு சேல் பண்றாங்க இல்லையா? இந்த மாரி ஏதாட்டி ஒரு இத பிரிசர்வ் பண்ணி, அத கண்டெய்னர்ல அடைச்சு வச்சு விக்கிறவங்கள வந்து கேனர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நம்ம உப்பு நெல்லிக்காய் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிடுறோம்ல. இந்த மாரி ஏதாட்டி ஃப்ரூட்ஸ் கேரளாலலாம் நெறைய ஒரு இதுக்குன்னே சில கடைகள் இருக்கும். கண்ணாடி பாட்டில்ல போட்டு ஃப்ரூட்ஸ், அன்னாச்சி பழம் இதெல்லாம் போட்டு ஊற வச்சு, கெட்டு போகாம வச்சு பிரிசர்வ் பண்ணி விப்பாங்க. அவங்கள வந்து கேனர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அதனால இது கேனர் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாக்ட் மீனிங் ஆப்போசிட் மீனிங் வந்து பி தான். ஆன்சர் பி கரெக்ட். இதுல வந்து சம்மந்தமே இல்லாம போட்டிருப்பாங்க. எ வெரி ரேர் பேர்டு, எ பெர்சன் ஹூ யூசஸ் ஸ்டிக்ஸ் இப்படிலாம் போட்டிருப்பாங்க. இது எல்லாமே தப்பானது. சரிங்களா? அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் சென்டென்சஸ் மீன்ஸ் மை அப்பாலஜீஸ். அப்பாலஜின்னா மன்னிப்பு கேட்கறது. இதுக்கு வந்து இதுல எந்த மீனிங் வருது அப்படின்னா, வெரி சாரி மன்னிப்பு கேட்கறது. இந்த வாக்கியம் மட்டும் தான் என்னது இருக்குன்னா,
அப்பாலஜி மன்னிப்பு கேட்கறதுக்கு வந்து ஈக்குவலானது மாதிரி இருக்கு. அதனால இதுதான் கரெக்ட் ஆன்சர் பி. ஐ அம் கிளாட் டு மீட் யூ. உங்கள பார்த்ததுல சந்தோஷம் அப்படின்லாம் போட்டிருக்கு. இதெல்லாம் கிடையாது. மை சின்சியர் தேங்க்ஸ் டு இதெல்லாம் கிடையாது. அப்பாலஜினா மன்னிப்பு கேட்கறது ஈஸி. 65 எல்லாமே இப்படிதான் ஈஸியான கொஸ்டின்ஸ் தான் இருக்குது. மை ஃபேவரட் ஃப்ளார் இஸ் த ரோஸ். சரிங்களா? மை ஃபேவரைட் ஏதோ ஒரு இத குறிச்சு சொல்றாங்க. ரோஸ்ங்கிறது லிசனருக்கும் என்னது சொல்றாங்கன்னு தெரியும். லிசனருக்கு ரோஸ்னா என்னதுன்னு தெரியும். அதனால தேங்கிற ஆர்டிக்கிள் போடுறாங்க. சரிங்களா? இன்னொன்னு என்னது அப்டின்னா, மை ஃபேவரைட் ஃப்ளார் இஸ் த ரோஸ். சரியா? மை ஃபேவரைட் அவரோட இது வந்து என்னன்னா, ரோஸ் அப்படின்னு அவர் என்னது குறிச்சு சொல்றாரு. அதனால வந்து என்னதுன்னா, தேங்கிறது தான் வரும். எ வெர்ப் விச் டஸ் நாட் டேக் அன் ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் வராத வெர்ப் என்னதுன்னா, ட்ரான்சிட்டிவ். அதோட அதோட வார்த்தையிலே இருக்கும். ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. சப்ஜெக்ட்டோட நின்னுக்கிடும். சப்ஜெக்ட்டுக்கு பக்கத்துல வெர்ப் மட்டும் வரும். ஆப்ஜெக்ட் வராது. அத வந்து இன்ட்ரான்சிட்டிவ்ம்பாங்க. ட்ரான்ஸ்ஃபர் ஆவுதுன்னா ட்ரான்சிட்டிவ் வெர்ப். ட்ரான்ஸ்ஃபர் ஆவாம இதோட சென்டென்ஸ் வெர்போட நின்னுடுச்சுன்னா இன்ட்ரான்சிட்டிவ் வெர்ப். அடுத்து பாருங்க. இஃப் ஐ டேஷ் எ ஃபிஷ் ஐ வுட் ஸ்விம். இது வந்து இஃப் கிளாஸ்ல ஒரு பேட்டர்னு. இதுக்கு வந்து மீனிங் என்னன்னா, தமிழ்ல எப்படி சொல்றதுன்னா, நான் வந்து மீனா இருந்தா நான் மட்டும் மீனா இருந்திருந்தா நான் வந்து நீந்திருந்திருப்பேன். அப்படின்ட்டு ஒரு இதுல சொல்றது. நான் மட்டும் மீனா ஆனா அது பாசிபிளான விஷயம் கிடையாது. சும்மா அப்படி சொல்றது. இதே நான் பறவையா இருந்தா பறந்திருப்பேன். நான் வந்து என்னது ராஜாவா இருந்தா இந்த மாரி பண்ணியிருப்பேன். அப்படின்லாம் சொல்றது. எ சும்மா ஒரு எப்படி சொல்றது? இப்படி இருந்தா நான் இது பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்ற மாரி சொல்றது. ஒருத்தர் மீனா இருக்க முடியாது. சரிங்களா? இருந்தாலும் இந்த மாரி சொல்லச்சுல ஐ பக்கத்துல வேர்ங்கிறது போடுவாங்க. இந்த பக்கம் வுட் போடுவாங்க. சரிங்களா? இந்த 2 இதையும் கவனிச்சுக்கோங்க. இஃப் கிளாஸ்ல வரும் மோஸ்ட்லி. நான் வந்து ஏஞ்சலா இருந்திருந்தா எல்லாருக்கும் உதவி பண்ணியிருப்பேன். அந்த மாரிலாம் சொல்றது. சரியா? ஹி ரிசீவ்ட் ப்ளோ ஃபார் ப்ளோ. அடிக்கு அடி கிடைச்சது அப்படி நம்ம ஹி ரிசீவ்ட் ப்ளோ ஃபார் ப்ளோ. சரியா? அதனால ஃபார்ங்கிற ப்ரிபோசிஷன் வரும். அடுத்தது 70வது பி பிளஸ் மெயின் வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜி ஃபார்ம் இஸ் டேஷ் டென்ஸ். பி வெர்ப்னா என்ன? இஸ்ஸு, ரைட்டிங். இந்த பி வெர்போட வச்சு கண்டினியூஸ் வெர்போட ஐஎன்ஜி போட்டோம்னா கண்டினியூஸ் டென்ஸ் ஃபார்ம் ஆகும். ஆன்சர் பி. சரிங்களா? ஈஸியானதா தான் குடுத்துருக்காங்க. அது பிக் அவுட் த ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் டீர். டீரோட ப்ளூரல் ஃபார்ம் வந்து டீர் தான். சரியா? டீரோட ப்ளூரல் ஃபார்ம் டீர் தான். எஸ்லாம் போட்டு சொல்ல மாட்டாங்க. சிங்குலர் ப்ளூரல் படிக்கச்சல நம்ம நெறைய இத பத்தி பார்க்கலாம். ஜஸ்ட் இப்போ ஓல்டு கொஸ்டின் ரெஃபர் பண்றதுனால இத பத்தி தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? எடிஃபிகேஷன். எடிஃபிகேஷனோட சிலபிள் என்னது அப்படின்னு கேட்கறாங்க. இந்த சிலபிள் அடிக்கடி நெறைய இதுல கேட்கறாங்க. அதனால நம்ம ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுக்கிடுவோம். சரிங்களா? எடிஃபிகேஷன். எடி இ-டி-ஐ ஃபிகேஷன். எட்-ஐ-ஃபி-கேஷன். எடிஃபிகேஷன். சரியா? இந்த எடிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்து 5 சிலபிள் வேர்டு. சரியா? இ-டி அடுத்து ஐ-இ அடுத்து எஃப்-ஐ-இ 1, 2, 3, 4, 5. சரியா? 5 இதா பிரிச்சு இது பண்றாங்க. சரியா? அதனால இது 5 சிலபிள் வேர்டு. சிலபிள் 1 கேட்டிருந்தாங்க. அதனால சிலபிள்ல கொஞ்சம் வீக்கா இருக்கிறவங்க சிலபிள கொஞ்சம் திரும்ப திரும்ப பாருங்க. ஒரு ஜெனரல் கொஸ்டின் ஒரு சிலபிள் 1 கேட்கறாங்க. சரிங்களா? அடுத்து பொயடிக் ஸ்பீச்ல ஏதாட்டு ஒண்ணு கேக்குறாங்க. ஐடென்டிஃபை தி ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் எம்ப்ளாய்டு. எம்ப்ளாய்டுனா யூஸ்டு அப்படின்னு அர்த்தம். இந்த ஃபாலோயிங் லைன்ஸ். ஹூ லவ்ஸ் த ட்ரீஸ் பெஸ்ட்? ஐ செட் த ஸ்ப்ரிங். சரியா? இந்த இடத்துல வந்து ஸ்ப்ரிங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு கேரக்டர் குடுத்து லவ்ஸ் த ட்ரீஸ் அப்படின்ன மாரி குடுக்குறாங்க. லவ் பண்றது வந்து ஹியூமன் பீயிங்கோட வேலை. அது வந்து ஒரு ட்ரீய லவ் பண்ற மாரி சொல்லியிருக்கிறாங்க. அதனால இது வந்து என்னன்னா பெர்சானிஃபிகேஷன்ல வருது. சரிங்களா? பெர்சானிஃபிகேஷன்னா உயிரில்லாத ஒண்ண வந்து உயிர் உள்ள மனுஷங்க செய்ற மாரி. இப்போ ஃபார்ச்சூன் நாக்ஸ் த டோர் அப்படிங்கிறது. ஃபார்ச்சூன்னா அதிர்ஷ்டம் கதவு தட்டுது அப்படின்னு. கதவு வந்து மனுஷங்க தான் தட்டுவாங்க. அதிர்ஷ்டம் கதவு தட்டுற மாரி சொல்றது வந்து பெர்சானிஃபிகேஷன்ல வரும். சரிங்களா? மனுஷனுக்கு உண்டான இயல்ப வந்து நான் லிவிங் திங்ஸ்க்கு சொல்லச்சுல அந்த மாரி சொல்லுவாங்க. ஐடென்டிஃபை த சென்டென்ஸ் பேட்டர்ன் ஏதாட்டு ஒண்ணு கேட்டிருந்தாங்க. இது முக்கியம். எல்லாமே ஈஸி தான். கம்ப்யூட்டர் கீப்ஸ் சில்ட்ரன் பிஸி. சப்ஜெக்ட் வெர்பு. சரியா? கீப்ஸ் வைக்கிது யார? சில்ட்ரன. சரியா? சப்ஜெக்ட் வெர்பு ஆப்ஜெக்ட். என்னவ வைக்குது? பிஸியா இருக்கிறது சில்ட்ரன். சில்ட்ரன் தான் பிஸியா இருக்கு. அப்ப இந்த ஆப்ஜெக்ட்ட கம்ப்ளீட் பண்றதுக்கு ஒரு 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 வேர்ட் வருது. பிஸிங்கிற வேர்டு. அதனால இது ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். சரிங்களா? ஆ சில்ட்ரன் தான் பிஸியா இருக்கான். பிஸியா இருக்கிறது சில்ட்ரன் அப்படின்னு வருது. அதனால இது வந்து எஸ்விஓசி பேட்டர்ன்ல இருக்கு. சரியா? அடுத்தது
விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் அசோசியேட்டிவ் பங்க்சுவேஷன்ல இல்லாதது என்னது? ஃபுல் ஸ்டாப் பங்க்சுவேஷன். அப்பாஸ்ட்ரோஃபிங்கிறது, ஹைஃபன்ங்கிறதும் இதுதான். ஹைஃபன்ங்கிறதும் ஒரு கோடு. அ அதுவும் ஒரு பங்க்சுவேஷன் தான். கன்ஜங்ஷன்ங்கிறது வந்து என்னன்னா, பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல ஒண்ணு. இணைப்பு சொல்லுங்கிறது சரிங்களா? அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. அடுத்தது. சூஸ் த கரெக்ட் வேர்ட் ஃபார் பொயடிக் டிரான்ஸ்கிரிப்ஷன் போட்டிருக்காங்க. கரெக்ட் வேர்ட் ஃபார் பொயடிக் டிரான்ஸ்கிரிப்ஷன் வந்து இந்த இடத்துல வந்து கேளுங்கிறது தான் வரும். சரிங்களா? அதுக்கப்புறம் ஃப்ரேம் கொஸ்டின் ஃபார் த ஃபாலோயிங் சென்டென்ஸ். இது குடுத்திருக்கிற வாக்கியத்துக்கு வந்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, இத கேள்வியா மாத்திருக்காங்க. ஐ ஐ கோ டூ த மார்க்கெட் ட்வைஸ் எ வீக். ஐ கோ டூ த மார்க்கெட். நான் மார்க்கெட் வாரத்துக்கு 2 தடவ போறேன்னு போட்டிருக்கு. இத வந்து அப்படியே எப்படி கொஸ்டினா மாத்துறதுன்னு போட்டிருக்கு. இதுக்கு வந்து ஆன்சர் சி. ஹவ் ஆஃப்டன் டூ யூ கோ டூ த மார்க்கெட்? இத எப்படி கொஸ்டினா மாத்தி ஹவ் ஆஃப்டன் டூ யூ கோ டூ த மார்க்கெட்? சரியா? நீ எப்பல்லாம் வந்து என்னது மார்க்கெட்டுக்கு போவ? அப்படிங்கிற மாரி கேட்கறாங்க. இதுதான் வந்து இந்த சென்டென்ஸுக்கு கரெக்ட்டான ஆப்ஷன். சரியா? ஹவ் லாங்னா எவ்வளவு காலமா வரும்? இது வந்து வாரத்துல 2 தடவன்னு போட்டிருக்கு. எப்பலாம் போற? வாரத்துல எப்பலாம் போற? அப்படிங்கிறதுக்கு ஹவ் ஆஃபன் தான் போடுவாங்க. சரிங்களா? ஹவ் மெனினா எண்ணிக்கைய குறிக்கிறது. சரிங்களா? வாக்கியத்த பார்க்கச்சலே தெரியும். ஆன்சர் சி தான் கரெக்ட். த மில்ஸ் ஆஃப் காட் அ கிரைண்ட் ஸ்லோ பட் ஷூர்லி. த மில்ஸ் ஆஃப் தெய்வம் தண்டனை குடுக்காம இருந்தா மெதுவா தான் தண்டனை குடுக்கும் அப்படிங்கிற மாரி ஒரு அர்த்தத்துல வருது. தி மில்ஸ் ஆஃப் காட் கிரைண்ட் ஸ்லோ பட் ஷூர்லி. கடவுள் வந்து மெதுவா தண்டனை குடுத்தாலும் உறுதியா தண்டனை குடுப்பாரு அப்படிங்கிற மாரி அர்த்தத்துல வருது. த மில்ஸ் ஆஃப் த மில்ஸ் ஆஃப் காட் கிரைண்ட் ஸ்லோவா தான் இது பண்ணுவாங்க. ஆனா ஆனா உறுதியா தண்டனை குடுப்பாங்க அப்படிங்கிற மாரி வருது. அதனால பட்ங்கிறது தான் ஆன்சர். சரியா? த நம்பர் ஆஃப் சிலபிள்ஸ் த நம்பர் ஆஃப் சிலபிள்ஸ் ஆ இன் த எக்காலஜிக்கல் இஸ். த நம்பர் ஆஃப் சிலபிள் இன் எக்காலஜிக்கல் இஸ் அப்படின்னு போட்டிருக்கு. நம்பர் ஆஃப் சிலபிள் இன் எக்காலஜிக்கல் அப்படின்னு போட்டிருக்கு. இதுக்கு வந்து ஆன்சர் வந்து 5. சரிங்களா? நீங்க போட்டு பாருங்க. உங்களுக்கே தெரிஞ்சிரும். சரியா? இது போட்டு பாருங்க. இல்லன்னா இத பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. எக், ஓ, லா, இ 5 சிலபிள் வேர்ட். சரிங்களா? இந்த பேட்டர்ன்ல தான் இத பிரிச்சிருக்கிறாய்ங்க. அடுத்து வந்து சப்ளை த சூட்டபிள் கொஸ்டின் டேக். பிளான்ட்ஸ் சரியா? பிளான்ட்ஸ் கிவ் அவுட் ஆக்ஸிஜன் டூரிங் த டே. சரியா? இதுக்கு வந்து கொஸ்டின் டேக் கேட்டிருக்கிறாங்க. பிளான்ட்ஸ்ங்கிறது ப்ளூரல் ஃபார்ம்ல இருக்கு. அதனால தேங்கிறது போட்டிருக்காங்க. எல்லாத்துலயும் தே இருக்கு. அதே மாரி கிவ் அப்படிங்கிறது வந்து என்னது? ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் வெர்ப். சரிங்களா? பிளான்ட்ஸ்ங்கிறது ப்ளூரல். அதனால கிவ்ங்கிறது ப்ளூரல் இருக்கும். அதனால என்னது? டோன்ட்ங்கிறது போட்டிருக்காங்க. அப்படின்னா டோன்ட் தே. சரியா? அடுத்தது வந்து என்னன்னா சப்ளை எ சூட்டபிள் சஃபிக்ஸ் ஃபார் த வேர்ட் ஷீப். சரிங்களா? ஆம், அப்போ இதுக்கு வந்து என்னது பார்த்தீங்கன்னா, ஏதாட்டி ஒரு விஷயம் சில்லியா பண்ணதுக்கு வந்து ஃபீல் பண்றது. தர்ம சங்கடமா ஃபீல் பண்றது. சில்லியா பண்ண விஷயங்களுக்கு ஃபீல் பண்றது. ஷீப்புங்கிறதுக்கு வந்து ஷீப்பிஷ் அப்படிங்கிறது மீனிங் வரும். சரிங்களா? இது வந்து ஒரு அட்ஜெக்டிவ். ஷீப்பிஷ்ங்கிறது ஒரு அட்ஜெக்டிவ். ஷீப்பிஷ்ங்கிறது அட்ஜெக்டிவ். ஏதாட்டி ஒரு ஃபன்னா, சில்லியா ஒரு இது பண்ணதுக்கு தர்ம சங்கடமா ஃபீல் பண்றது. சரியா? அதனால ஷீப்பிஷ்ங்கிறது தான் கரெக்ட். மத்ததெல்லாம் நீங்க கம்பைன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வராது. அடுத்தது ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் வித் சூட்டபிள் ஹோமோஃபோன்ஸ். இதுல நெறைய ஒரே மாரி ரைட்டு இப்படிலாம் இருக்கு. ஆனா இதுக்கு கரெக்ட்டான வார்த்தை என்னன்னா, கலகம் அப்படிங்கிறது கலகத்த கண்ட்ரோல் பண்றாங்க அப்படிங்கிறது வந்து இது. ரைட்டுனா சரி, அந்த ரைட்டுனா எழுதுறது இப்படிலாம் இருக்கும். இது வந்து கலகத்த சொல்றதுனால ரியாக்ட் அப்படிங்கிறது.
ரைட் அப்படின்னு தான் உச்சரிக்கிற மாரி இருக்கும். சரிங்களா? அதனால ஹோமோஃபோன்ஸ்ல வந்து கரெக்ட்டானது கழகம் அப்படிங்கிறதுக்கு வருது. சரிங்களா? அடுத்தது வந்து 90வது பாருங்க. சப்ளை சூட்டபிள் ரிலேட்டிவ் ப்ரோனவுன். ஐ ஸ்டேட் வித் மை கிராண்ட்மதர். மை கிராண்ட்மாஸ் குக்கிங். ஹூஸ் குக்கிங் அப்படின்னு வர்றதுன்னா, கிராண்ட்மதர்ஸ் குக்கிங். கிராண்ட்மதர்ஸ் குக்கிங். எங்க எங்க பாட்டியினுடைய குக்கிங் வாஸ் த பெஸ்ட் இன் த வேர்ல்டு. அதான் உலகத்திலேயே பெஸ்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. பாட்டியினுடைய அப்படின்னு வர்றதுனால ஹூஸ் போடுறாங்க. ஹூஸ் புக். யாருடைய அப்படின்னு வருது இல்லையா? அதனால பொசசிவா காமிக்கச்சுல்ல. இவங்களுடையது அப்படின்னு பாட்டியினுடைய குக்கிங், பாட்டியினுடைய சமையல் அப்படின்னு வர்றதுனால என்ன பண்றாங்க அப்படின்னா, இத வந்து ஹூஸ்ங்கிற ப்ரோனவுன் யூஸ் பண்றாங்க.